சின்ன கை குழந்தைங்க அழுவும், அதுக்கு என்ன உடம்பு சரியாம போயிருக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, சொல்ல தெரியாது, இதுக்கு தான் அழுவும், அவ்வளவுதானே, அழுகிட்டே இருக்கும். நம்ம ஊர் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டாங்க, மசூதி கூட்டு போனா அங்க வந்து அந்த மசூதியில போய் 3 வேளை தொழக்கூடிய ஒருத்தர் வந்து ஊதுவார், ஃபூன்னு ஊதுவார். பாதி பேர் பல்லு ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டான், அந்த நாத்தம் அடிக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தை மேல ஊதினாங்கன்னா அது சரியா போயிடும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட முஸ்லீமாக கூட இருக்கலாம், ஒரு தேர்ட் ரேட்டட் முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த முஸ்லீம் எங்களை பொறுத்தவரை நீங்கள் மகாத்மா என்று போற்றக்கூடிய காந்தியடிகளை விட உயர்ந்தவர். ஏன்னா முஸ்லிம் மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள்லயே இருக்கு, சைத்தான் காஃபிர் எல்லாமே சைத்தானை வழிபடுகின்றான், அந்த சைத்தான் வழிபடக்கூடிய சைத்தான் மீது கல்லை எறிய வேண்டும். இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துனீங்கன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடத்துறதுன்னா உடனே HRMC உடனே அப்படியே ஃபண்ட் எல்லாம் எடுத்து அலோகேட் பண்ணி அப்படிலாம் பண்றது இல்லை. நீங்க போய் எங்க வேணா கேட்டு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் பல கும்பாபிஷேகங்கள் நடத்தி காட்டிய ஒரு ஹிந்துக்களுக்கான அரசு இந்த திமுக அரசு என்று பேப்பர்ல போடுறாங்க இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் எல்லா கோயில போய் விசாரிச்சு பாருங்க. 2 கோடி ரூபாய் கும்பாபிஷேக பட்ஜெட்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த பொதுமக்கள் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் வசூல் பண்ணி அதை முழுக்க HRMC இந்தாங்க ஐயான்னு கொடுத்துடணும், டைல்யூட் பண்ணணும், நீர்த்து போக வைக்கணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் காங்கிரஸ். வெள்ளக்காரன் ஆரம்பிச்சது, நம்ம நாட்டில் உள்ள தலைவர் ஆரம்பிக்கல. ஒரு வெள்ளக்கார ஆரம்பிச்ச இயக்கத்தை ஃபார்ச்சுனேட்டா திலகர் வந்த போது ஒரு தேசபக்தி இயக்கமா மாத்தினார். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸை கலைச்சிருன்னு சொன்னார் காந்தி, மாட்டேன்னாங்க. அதே காங்கிரஸ் நேரு கண்டினியூ பண்ண, நேருக்கு அப்புறம் இந்திரா. மோடியை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய உரிமைங்க இன்னுங்க திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. திராவிட மாடல் அரசுல மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடியவங்க மோடியை தீர்த்து கட்டலாம்னு சொல்லக்கூடிய தைரியத்தையும் இருக்கு. சாக்கடையில தண்ணி வழிஞ்சு ஓட மோடி, ஏ மோடி என்ன செய்கிறாய், குடி தண்ணீர் வராட்ட, ஏ மோடி என்ன செய்கிறாய், கரண்ட் கட்டண மோடி, அந்த அளவுக்கு மோடியை கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கோம். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். நரிக்குடி பள்ளிவாசலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கத்தி குத்து. கடையநல்லூர் செண்பக விநாயகர் கோவில் மீது கல்லெறிந்து அராஜகம் செய்த முஸ்லிம் இளைஞன் கைது செய்ய VHP கோரிக்கை. சேலம் பிரசன்ன வெங்கட்ரமண கோயிலில் தரமற்ற புனரமைப்பு பணியோடு கும்பாபிஷேகம், பக்தர் நீதிமன்றத்தில் வழக்கு. இந்திரா காந்தி நினைவு விருதை சிலி நாட்டின் இந்திய எதிர்ப்பாளருக்கு வழங்கி கௌரவித்த காங்கிரஸ். நாடுகளின் அரசின் மீதான நம்பிக்கை குறித்தான ஆய்வில் இந்தியா 79% பெற்று 3வது இடம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைதி வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அப்படிங்கக்கூடிய ஊர், அதுல பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் அருகிலேயே அரவிந்தன் அஞ்சலி அப்படிங்கக்கூடிய ஒரு தம்பதி அங்க இருக்காங்க. அதுல அஞ்சலி என்பவர் ஒரு சிறு வயது பெண்மணி, உடல்நிலை சரியில்லை, சரி பக்கத்துலதான் பள்ளிவாசல் இருக்க, எம்மதமும் சம்மதம், நமக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிக்க போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவரு பாலியல் சேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த பொம்பளை ஐயோ என்னப்பா இந்த மாதிரிலாம் தப்பா நடக்குது அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அவர் தன் பாக்கெட்ல இருந்த பாக்கெட் சைஸ் கத்தி வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. அங்கங்க சில கீறல்களை போட்டு அந்த அம்மாவை வந்து பயமுறுத்திருக்காரு. அப்புறம் வெளியில இருந்தவர்கள் அப்துல் அஜீஸை பிடிச்சி தர்ம அடி கொடுத்து போலீஸ் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அந்த அம்மையார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதான் செய்தி. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த நரிக்குடி என்பது விருதுநகர் மாவட்ட எல்லையில, ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தொகுதி வந்து ராமநாதபுரம் தொகுதி, நவாஸ்கனியுடைய தொகுதி தான், அவர் தான் MP. இதுல முக்கியமான ஒரு ஹிந்துக்கள் படிப்பினையா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் பாக்குறேன். பொதுவாக ஹிந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், தாயத்து கட்டுறது, இப்படிலாம் ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாங்க, மசூதியில் தான் அது வந்து பவர் ஜாஸ்தி,
பல பேருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. சின்ன கை குழந்தைங்க அழுவும், அதுக்கு என்ன உடம்பு சரியாம போயிருக்கும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, சொல்ல தெரியாது, இதுக்கதான் அழுவும், அவ்வளவுதானே. அழுகிட்டே இருக்கும். நம்ம ஊர் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டாங்க, மசூதி கூட்டு போனா அங்க வந்து அந்த மசூதியில போய் 3 வேளை தொழக்கூடிய ஒருத்தர் வந்து ஊதுவார், ஃபூன்னு ஊதுவார். பாதி பேர் பல்லு ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டான், அந்த நாத்தம் அடிக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தை மேல ஊதினாங்கன்னா அது சரியா போயிடும். அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி இந்த தொழக்கூடியவர்கள் போய் ஊதினா சரியா போகும். இதோ பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாம் இருந்தா மசூதியில் உள்ளவங்க ஊதினா சரியா போயிடும், அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு என்று பல சினிமாக்கள்ல தொடர்ந்து நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி வந்து வெள்ளையங்கி உடுத்த கிறிஸ்தவர்கள்லாம் அன்பின் வருவம், அன்பின் உருவம், அன்பின் அடையாளம், சேவைக்கே பிறந்தவங்க என்று ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க ஏதாவது ஒரு 10 சினிமா படங்க, தமிழ் சினிமா படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது மாயாஜாலம் மந்திரம் ஏதாவதுன்னா உடனே மசூதியிலும் ஒருத்தர் வந்து அந்த பேயில விரட்டிடுவார். அப்படி ஒரு நெரேட்டிவ் அப்போ மக்கள் மனசுல போய் அப்படி பதிஞ்சிருக்கு. அதனால முதல்ல இந்து பெண்கள் இந்த மூட நம்பிக்கையை விட்டு வெளியில வரணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை அதை நான் பார்க்கிறேன். அவன் அந்த வாயில ஊதறதுனால ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை. முதல் மூட நம்பிக்கை ஒழிங்க, முதல் விஷயம். 2வது பாருங்க, தீகா வந்து அடிக்கடி வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க. குறிப்பிட்ட மதம், அதாவது இந்து மதத்துல உள்ள மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வீடுதோறும் தெருவுதோறும் இறங்கி முக்குதோறும் இறங்கி மாநாடு போட்டு கிராமந்தோறும் பகுத்தறிவு பாசறையை ஏற்படுத்துறாங்க. இல்ல, அது ஒரு காலத்துல இருந்தது. அது அப்படி ஒன்னும் பெருசா திருமணி கூட்டங்கள்லாம் நடக்கும். திருமணி கூட்டம் நடக்கிறது இல்ல, அப்பப்போ உள்ளரங்க கூட்டங்கள் நடத்தி வந்து அவங்க இருக்கிற ஃபண்ட் ஏதாவது செலவு பண்ணி ஆகணுமே, கணக்கு எழுதி ஆகணுமே. அப்ப நான் தீகாவுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறேன், இந்த மாதிரி மசூதியில போய் ஊதினா இந்த மாதிரி நடக்காது, ஏடா கூடமா தான் அதை நடக்கும், அதனால இந்த மூட நம்பிக்கை ஒழியுங்கள் என்று உண்மையிலேயே மூட நம்பிக்கையில ஒழிப்பதில் அக்கறை இருக்குமானால் தீகா இதை எடுத்து பிரச்சாரம் பண்ணணும். பண்ணுவாங்களா? இல்ல, இத்தனை வருடத்துல அவங்க பண்ணல, இனி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இப்ப இதே பாருங்க, இதே இப்ப உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பல இடங்கள்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வைக்கிறான் போர்டு, கோயில் வாசல்ல கோபுரத்துக்கு கீழே ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு பிளெக்ஸ் போர்டு பெருசா வச்சு கோபுரம் மறைக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து முகநூல்ல பதிவும் போடுறோம். அதே நம்ம மக்கள் பார்த்து ஐயோ அப்படி போடுறாங்களே, ஏன்னா சிலையை வழிபடுவது ஷிர்க். இந்த மாதிரி வந்து பள்ளிவாசல்ல இந்த மாதிரி நடத்தக்கூடிய ஷிர்க் என்று ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடியவங்கள பேசுறான். இப்ப இவன் பேசுவானா? இது ஷிர்க் தானே. அது அவனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ஒரே இறை தூதர், அல்லாஹ் கும்பிடணும், அவ்வளவுதான். மசூதியில இதெல்லாம் ஷிர்க்கு. ஏன் ஷிர்க்க பண்ற கேட்கலாம்ல, யாரா கேட்டாங்களா? கோயில் வாசல் அந்த மாதிரி பேனர் வைக்க தெரிஞ்சவனுக்கு இதே உங்க பள்ளி வாசல் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிருக்காரு, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காரு. பாவம், ஒரு நாடார்குல பெண்மணி ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஏதோ தன்னை கெட்ட கனவு வருது, ஏதோ சரியில்லை போனோம்னா ட்ரெஸ்ஸா ஊத்து அது மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்களே, எவ்வளவு பெரிய கொடுமை இது. அவர் நினைச்சபடி நடக்கலாம், குத்தியே இருக்கு, கத்தி எடுத்து கோபத்துல வெறியில இப்படி நடந்திருக்கிறது. அதனால இப்ப பாருங்க, இந்த இஸ்லாத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை யார் செய்தாலும், முஸ்லீம் செய்தாலும் கூட சரி, அவங்கள ஒரு ஃபத்வா வச்சிருவாங்க. ஃபத்வானா இவங்க ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஐபிசி இப்ப வந்து வேற பேர் மாத்திருக்காங்க இல்லையா, பாரதிய நியாய சம்ஹிதா, அந்த மாதிரி ஒரு நாட்டுல ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம்லாம் செல்லாது. ஜமாத்தோ மசூதியோ பள்ளிவாசலோ இவங்க வந்து ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஃபத்வா கொடுப்பாங்க, தடை. அதுல வந்து என்ன வேணா கொடுக்கும், மரண தண்டனையே கொடுப்பாங்க. தஸ்லிமா நஸ்ரீனுக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஃபத்வா விதிக்கிறாங்க எல்லாருக்குமே. இப்ப பிஜேபி கூட ஒருத்தர் வந்து டிவி டிபேட்ல நூபுர் சர்மா அப்ப இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும், இஸ்லாமியரா இருந்தாலும் கூட ஃபத்வா விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஜமாத் வச்சிருக்காங்க. அது நடைமுறைக்கு வருதாங்கிறது அடுத்து வேற விஷயம். ஆனா ஃபத்வா விதிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த மாதிரி வந்து மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதோ ஒரு வேண்டுதல் ஏற்று ஒரு பெண் வந்தா அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொள்வது இஸ்லாத்துக்கு விரோதமானதா இல்லையா? அப்ப ஏன் ஃபத்வா விதிக்கூடா அந்த ஆள் மேல? இது எதுக்கும் ஃபத்வா விதிக்கிறீங்களா? அப்துல் கலாம் வந்து வீணை வாசிக்கிறார், அதனால ஒரு இஸ்லாமியரே கிடையாது. எத்தனை மசூதியில எல்லாம் பேசினாங்க, பேப்பர்ல வந்தது. எங்க பள்ளிவாசல உள்ள இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிருக்கான், அவன் இனிமேல் இஸ்லாமியனே கிடையாது
இஸ்லாத்துக்கு விரோதமா செஞ்சிருக்கான், நாங்க உங்களை ஃபத்வா விதிக்கிறோம். ஏன் சொல்லல? ஏன் சொல்லலன்னா, நான் ஒரு வரலாற்று சம்பவம் சொல்றேன். இன்னைக்கு பல பேர் தெரியாது. காங்கிரஸ் கட்சியில மௌலானா அலி பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. கிலாபாத் இயக்கத்துல நாடு முழுக்க பெரிய கலவரம் ஏற்படுகிறது. குறிப்பாக கேரளாவில் மாப்பிளா கலவரம் ஏற்படுகிறது. பல இந்து பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இதே போல மானபங்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். கூட்டம் கூட்டமா பண்றாங்க, சேர்ந்து வீடு லூட் அடிக்கிறான், நெருப்பிச்சு கொடுத்தனால கிளம்பி ஓடி வந்துட்டாங்க. பண்ணது யாரு? துருக்கியில உள்ள கிலாபத் மூவ்மெண்ட்டுக்கு இந்த காந்தி இங்க ஆதரவு கொடுத்து அது ஃபெயிலியூர் ஆனதுனால கோபத்தை ஹிந்துக்கள் மேல காட்டுறாங்களாம். அப்ப இவங்க பண்ண தப்பு தானே, அயோக்கியத்தனம் தானே. ஒரு பெண்ணையோ ஒரு கடையை தாக்குவதோ, லூட் அடிக்கிறதோ, நெருப்பிச்சு கொளுத்துறதோ, கேங் ரேப் பண்றதோ எல்லாம் பெரிய கொடுமை. ஆனா இதை நியாயப்படுத்தி மௌலானா அலி பேசுறார். இப்படிப்பட்ட குற்றச்செயல் புரிந்த அந்த முஸ்லீம் ஒருத்தர், தேர்ட் ரேட்டட் முஸ்லீம் சொன்ன வார்த்தை, மரண தண்டனை விதிக்கப்பட்ட முஸ்லீமாக கூட இருக்கலாம். ஒரு தேர்ட் ரேட்டட் முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த முஸ்லீம் எங்களை பொறுத்தவரை நீங்கள் மகாத்மா என்று போற்றக்கூடிய காந்தியடிகளை விட உயர்ந்தவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பேப்பர்ல இருக்கு, ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. அலி பிரதர்ஸ். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அந்த பீரியட்ல எவ்வளவு டாலஸ்ட் லீடர் காந்தி. நாடு முழுக்க காந்தி ஒண்ணு சொன்னார்னா ரத்தத்தை கொடுத்தா லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு லீடரா இருந்தார். அப்படிப்பட்ட லீடராக காந்தி இருந்த சமயத்துல காந்தியோட ஒரு சராசரி கேவலமான முஸ்லீம் எங்களுக்கு உயர்ந்தவர் என்று காங்கிரஸ்ல உள்ள தலைவர் பப்ளிக்கா மீட்டிங்ல பேசுறான்னா ஏன் சொல்ற? என்ன கேட்கறாங்களா, என்ன எப்படி பேசுறீங்க? ஆமா, காந்தி ஒரு காபீர். எப்பயும் ஒரு காபீர் ஒரு முஸ்லீமோட உயர்ந்தவராக இருக்கவே முடியாது. இது எங்க கோட்பாடு என்று அன்றைக்கு முஸ்லீம் லீக்ல இன்னும் பின்னால வரப்போகுது சொல்றார். அப்ப இந்த அளவுக்கு அந்த முஸ்லீம் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்றைக்கு முஸ்லீம் மனப்பான்மை மாறல. அன்னைக்கு ஹிந்துக்கள் ஏமாளியா இழிச்சுவாயா இருந்தாங்க. இன்றைக்கு அதே போல ஹிந்துக்கள் இழிச்சுவாயா இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லீம் அப்படிதான் இருக்கிறான். அதாவது இப்படி நடக்கு. இன்னும் நம்பி போயிட்டு இருக்காங்க பாருங்க. தொப்புள் கொடி உறவு அப்படின்னு போறாங்க. அவன் என்ன எப்படி அவன் தெளிவா தான் இருக்கான், நம்ம தான் குழப்பமா இருக்கும். சார், நாளும் கிளம்புனா அவங்க ரோஸ் மில்க் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம சகோதரத்துவம் அப்படிங்கிறாங்க. 1946 இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டுமா, இல்ல முஸ்லிம்களுக்காக பாகிஸ்தான் தனி நாடு பிரிய வேண்டுமா என்று சொல்லி தேர்தல் நடக்கிறது. நாடு முழுக்க மதவாரியாக தேர்தல் நடக்கிறது. அப்ப 28 தொகுதி தனி தொகுதி முஸ்லீம் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு முஸ்லீம் லீக்கு பெருவாரியான வெற்றி கட்சி தமிழ்நாட்டுல தான். 28 தொகுதிகள் நிற்கிறது முஸ்லீமுக்கு. 28 தொகுதிகள் முஸ்லீமுக்கு வெற்றி பெறுகிறது. என்ன சொல்லி வெற்றி பெறுகிறது? நாங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்து வாழ மாட்டோம், எங்களுக்கு தனி நாடு வேணும், நாங்க பாகிஸ்தான் பிரிஞ்சு போறோம் என்று சொல்லி 28 தொகுதியில் வெற்றி பெற்ற அந்த முஸ்லீம் லீக் ஒரு வருஷம் கழிச்சு 47 பாகிஸ்தான் பிரியுது. இந்த 28 தொகுதி ஒரு முஸ்லீம் கூட பாகிஸ்தானுக்கு போகல. அப்படி போகாத முஸ்லீமுடைய வாரிசுகள் இன்னைக்கு இருக்காங்க. இதெல்லாம் அந்த வாரிசு. அப்ப இந்த நாட்டை என்னுடைய நாடு என்று நினைக்காமல் இந்த நாட்டில் உள்ள சக மனிதர்களை காபீர் என்று, துரோகி என்று நினைத்த ஒரு கூட்டம், இந்த நாட்டிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று எண்ணிய ஒரு கூட்டம், ஆனால் பிரிந்து போகாமல் எங்கே தங்கிய கூட்டம், அதனுடைய வாரிசுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை நமக்கு புரிகிற வரைக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். இது உண்மை, வரலாற்று உண்மை. இதெல்லாமே நம்ம மறந்து போயிருக்கோம். அதுக்காக சொல்ல வரேன். இந்த சம்பவம் வந்தோடனே ஞாபகத்து வருது. இப்ப இந்த சேகர் பாபு ஏதோ ஒரு கோயில்ல யாரோ ஒருத்தர் தாமரை பூவை பத்தி சொல்லிட்டாரு, பெருமாள் சொல்லிட்டாரு, சிக்கல் பக்கத்துல அவருக்கு சிக்கல் வந்தாச்சு. இப்ப அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. ஒரு ஹிந்து பெண்மணிக்கு இதே போல ஒரு பள்ளிவாசல் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, மானபங்கப்பட்ட முயற்சி நடந்திருக்கிறது. அவர் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கோபத்துல ஆவேசமா குத்தி இருக்கிற பல இடங்கள்ல சிறுபான்மை நலத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம்ல.
கண்டிப்பா ஊடகங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல, ஏன் பண்ணல? ஊடகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா கேட்பாங்க. தங்கம் தென்னரசு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி அமைச்சர், இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா கேட்கலாமே, ஏன் கேட்கல? இந்த அம்மா ஒருத்தர் கனிமொழி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நாடார் குல தோன்றல், கோவில்பட்டியில வந்து அந்த பேஸ்புக் இதுல எல்லா இதுலயும் வந்து பணமரெல்லாம் போட்டு வெளிப்படையா பல இடங்களில் தான் நாடாத்தி என்றே பேசினார். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்ல, இப்ப அவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க, மாத்திட்டாங்க. இப்ப நாடார் வாக்கு வேணும் என்பதற்காக, ஓட்டு வேணும் என்பதற்காக அப்படி வேஷம் போட்டீங்க இல்லையா? அதே ஹிந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அநீதி நேர்ந்திருக்கிறது, பேசுங்களேன், நீங்க பார்க்கலாம். ஏன் பேசல? அதனால நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இந்துக்கள், இந்து பெண்மணிகள் மாந்திரிகம் தாந்திரிகம் என்று சொல்லி மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு போவதை முதல்ல நிறுத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசு செய்யுமா பார்ப்போம். அடுத்த செய்தியாக கடையநல்லூர், இதுவுமே ஒரு சென்சிட்டிவ் ஏரியான்னு தான் சொல்லணும். அந்த ஏரியால செண்பக விநாயகர் கோயில் அட்டக்குளம் அப்படிங்கிற தெருவில் இருக்கு. அந்த கோயில் இருக்கக்கூடிய செண்பக விநாயகர் கோவில் மீது முகம்மது யாசின் அப்படிங்கிறவர் செங்கல் எல்லாம் தூக்கி போட்டு சில வன்முறையில ஈடுபட்டிருக்காரு. அது கல்லால தூக்கி எறிதல் அப்படின்னாலே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நேற்றைய தினம்ங்கும்போது 21/11 வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவர் மீது விஹெச்பியை சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் வந்து காவல்துறையில ஒரு மனு கொடுத்திருக்காரு. இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை எப்படி செயல்படும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஒன்றும் மனநிலை பாதிக்கப்படலையே. இல்ல, அதுதான் காவல்துறை போக போக தான் அதனுடைய செயல்பாடு தெரியும்னு சொல்றேன். சரி, ஒருவேளை விசாரிச்சுட்டு, ஏன்னா கல்லால அடிக்கிறதெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. இல்ல, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கல் எங்க எறிவாங்கன்னா கோயில்ல மட்டும் தான் எறிவாங்க. மசூதியில் எரிய மாட்டாங்க, சர்ச்சில் எரிய மாட்டாங்க, ஈவி ராமசாமி சிலை மேல எரியவே மாட்டாங்க, கருணாநிதி சிலை மேல எரிய மாட்டாங்க. அது ஒரு மனநிலை பாதிப்புல இது ஒரு புது வகையான நோய் இப்ப புதுசா உருவாகி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இதுக்கு எப்படி மருந்து கொடுக்கறது இன்னும் சைக்காலஜிஸ்ட்ல பெரிய தலைய பிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புது வகையான மனோவியாதி வந்திருக்கு. அதனால நீங்க போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதை பார்க்கலாம். இந்த கல்லை வந்து எடுத்து எரியறது அப்படிங்கிறது, அந்த அடிப்படை பழக்கம் எங்க தெரியுமா உருவாகுது உங்களுக்கு? இப்ப நீங்க இப்ப இந்த கோயில்ல கல் எடுத்து செங்கல்லே எடுத்து எரிஞ்சிருக்கு. சாதாரணமா கல் எடுத்து இந்துக்கள் ராமநவமி ஊர்வலம் போனா கல் எடுத்து எறிவாங்க. திருவிழிக்கணி பிள்ளையார் சோயத்துல கல் எடுத்து எறிஞ்சாங்க. கலவரமே அதனாலதான் வந்தது. பல ஊர்கள்ல பிள்ளையார் போனா கல் எடுத்து எறிவாங்க. கல் எடுத்து எறியறதுங்கிறது அவனுக்கு எங்க சொல்லி தராங்க? இவங்களுக்கு இப்ப நம்ம வந்து இந்துக்கள் காசி யாத்திரை போகணும் புனிதமா நினைக்கிறாங்க. காசி யாத்திரை போயிட்டு வாழ்நாள் ஒரு முறையாவது காசி யாத்திரை போகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடியவர்கள், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வாழ்நாள் ஒரு முறையாவது ராமேஸ்வர யாத்திரை வரணும். இப்படி நம்ம நினைக்கிறோம் இந்துக்கள் எல்லாருமே. நாட்டு ஒருமைப்பாட்டுக்காக அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஏற்பாடு. இப்ப இவன் என்ன நினைக்கிறான், ஹஜ் யாத்திரை போகணும், ஒரு முறையா ஹஜ் யாத்திரை போயிட்டு வரணும், ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நோக்க மாதிரி பணத்தெல்லாம் சேர்த்து போயிட்டு வரணும். நல்லதுதான் சார், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித தலம் இருக்கு. நல்லதா சார். இப்ப நீங்க காசி யாத்திரை போயிட்டு வந்தா காசி யாத்திரை முடியும் போது என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு விட்டு வரணும், ஆசையை துறக்கணும். ஏதோ ஒரு காயை விட்டுவா, ஒரு பழத்தை விட்டுவா, ஒரு ஸ்வீட்டை விட்டுவா, ஏதோ ஒண்ணு. அப்ப மனிதனையே பண்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த காசி யாத்திரையில உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க ஹஜ் யாத்திரை முடிச்ச உடனே என்ன பண்றான்னா, நிறைவு பண்ணும்போது என்ன பண்றான்னா, சைத்தான் மீது கல்லை எரிந்து விட்டு நீ ஹஜ் யாத்திரை நிறைவு செஞ்சுட்டு போ. ஒரு கல்லை கொடுக்குறான். சைத்தான், அரே சைத்தான், ஒரு சவுத் மேல எறிகிறான். அப்ப சைத்தான் என்று நீ எதை நினைக்கிறாயோ அதன் மேல கல்லை எடுத்து எரியக்கூடிய பழக்கத்தை அங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது ஹஜ் யாத்திரை. அப்ப எங்கிட்டு வருது பாத்தீங்களா மூலம். ஹஜ் யாத்திரை ஒன்னா தடை பண்ணணும், இல்லாட்டி ஹஜ் யாத்திரையில நம்ம ஊர்ல போறோம் யாருமே வந்து கல் எறியக்கூடாது என்று அரசாங்கம் ஒரு நெறிமுறை வகுக்கணும். அப்படி பண்ணால்தான் இந்த ஒரு வழக்கமே வந்து முஸ்லீம் கிட்ட இருந்து போகும். ஏன்னா முஸ்லீம் மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள்லயே இருக்கு, சைத்தான் காஃபியர் எல்லாமே சைத்தானை வழிபடுகின்றான், அந்த சைத்தான் வழிபடக்கூடிய அந்த சைத்தான் மீது கல்லை எறிய வேண்டும்.
இது ஒரு புனித சடங்கா சொல்லப்படுகிறது ஹஜ் யாத்திரையில. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் எரியாம இருப்பான்? ஆகவே அடிப்படை கோட்பாடிலே மிஸ்டேக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் பாருங்க, இந்துக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. விஹெச்பி ஒரு பெரிய முயற்சி எடுத்து கேஸ் கொடுத்திருக்காங்க. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனா என்ன ஏது இனிமேல் தான் தீர விசாரிச்சு வரும். ஆனா நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம்னா, கிட்டத்தட்ட இதே போல ஒரு சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு போலீஸ் என்ன சொல்ல போறாங்க தெரியாது அப்படிங்கிறீங்க. ஆனா இதே போல இதுக்கு முன்பு 3 செய்திகள் நாமளே பேசியிருக்கோம் சிடிவில. கொங்கு மண்டலத்துல ஒரு செய்தி, அவினாசி அப்பர் கோவில்ல கோவில் உள்ளே போய் சிலைகளை உடைச்சது, சிறுவாச்சூர்ல பல முறை நடந்தது. அவங்க பிடிபட்டவர்கள் எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. காஷ்மீர்ல நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காஷ்மீர்ல பெரிய கலவரம் ஒரு பெரிய எக்ஸோடஸ், அங்குள்ள பண்டிதர்களை வெளியில துரத்தி அடிப்பதற்கு முன்பு முதல்ல என்ன ஆரம்பிக்குதுன்னா, கோயில போய் அடிப்பாங்க. இங்க உள்ள அந்த மத அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய மத அடிப்படைகள் கோயில போய் அடிப்பாங்க, கல் எடுத்து எறிவான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான். அரெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எழுதுவான், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, போய் பாருங்க. அப்ப இந்துக்களை தாக்கக்கூடியவர்கள், இந்துக்களை அழிக்க வேண்டிய நினைக்கக்கூடியவர்களுக்காக எதிர்க்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவன். அவன் மீது எந்த வழக்கும் பாயாது, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அப்படி அவங்க லூசா விட்ட என்ன ஆச்சு? கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா மத அடிப்படைவாதம் வளர்ந்து இன்றைக்கு காஷ்மீர் எந்த அளவுக்கு மோசமானது காரணம் அங்க. பங்களாதேஷ்ல பாருங்க, கோயில்கள் மீது தாக்குதல் எடுத்தவங்க அந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணாது. இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கோயில் மீது தாக்குதல் தான் அங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனையே. ஆகவே தமிழ்நாட்டுல காஷ்மீருக்கு அடுத்தபடியாக, பங்களாதேஷுக்கு அடுத்தபடியாக இதே போல தொடர்கதையாக கோயில்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆரம்பித்திருக்கிறது. அது மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லையாங்கிறது இனிமேல் தான் போலீஸ் சொல்லணும். ஆனால் இந்த இது ஆரம்பிச்சாச்சு. இந்த தமிழ்நாட்டுல பாருங்க, சனாதனத்தை ஒழிப்பு ஓப்பனா டிக்ளேர் பண்றார் உதய். அவர் இப்ப துணை முதல்வரா இருக்கார். ஆனா அவர் மேல் நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் சூழ்நிலை. கர்நாடகால பாருங்க, ஒருத்தர் ஒரு கோயில் பக்கத்துல சாராய கடை இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. என்ன பண்ணுவாங்க? சாராய கடை தூக்கல, கோயிலை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்துக்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட மறுக்கக்கூடிய அரசுகள், இந்த அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் எதை அடிப்படை உரிமை என்று கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படை உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு அரசு கர்நாடகால இருக்கு. நான் என்னுடைய சனாதன தர்மத்தையும் என்னுடைய மதத்தையும் நான் பின்பற்றுவேன். அந்த அடிப்படை உரிமை அரசியல் சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படையாக ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய துணை முதல்வர் இருக்கார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும். இப்படிப்பட்ட அரசு. அப்ப இட்ஸ் a violation of constitution. தமிழ்நாட்டிலே தான் இருக்கு, கர்நாடகால தான் இருக்கு. ஏன் இதை ஸ்கிராப் பண்ணா என்ன பண்ணுவாங்களா? யார் பண்றதுக்கு தைரியம் இல்லை. ஆகவே இந்துக்கள் விஹெச்பியை பாராட்டுற, இந்துக்கள் தொடர்ந்து போராடணும். இப்படிப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் பிடியில் நிறுத்தப்பட்டு அவர் உரிய தண்டனை வாங்கி தருவதற்கு விஹெச்பியோ மற்றவர்களோ ஓயக்கூடாது. அந்த பயிலோட பொதுமக்கள் இதை விஹெச்பி பண்ணிட்டாங்க, விஸ்வ இந்து பரிஷத்துடைய வேலை, ஹிந்து மண்ணி வேலை அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா இந்துக்களும் அவருக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கோபிநாத் அப்படிங்கிறவர் தான் அதை முன்னின்று அதை நடத்த. அந்த கோபிநாத்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். அந்த கோபிநாத்துக்கு பின்புலத்தில் அந்த பயிலுள்ள உள்ள அத்தனை இந்துக்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சிடிவி சார்பாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அடுத்த செய்தியாக சின்ன திருப்பதி அப்படின்னு ஒரு விசேஷமான கோவில் அப்படி எங்க இருக்குன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய வெங்கடநாராயண சுவாமி டெம்பிள். இதுல இப்போ புனரமைப்பு நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ஜெயராமன் பொன்னுசாமி அப்படிங்கிறவர் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு கோர்ட்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆகம விதிகளுக்கு புறம்பாக சில விக்கிரகங்கள்லாம் அங்கிருந்து எடுத்துட்டாங்க, அது ஒரு முறைப்படிதான் அதை நகர்த்தணும், அந்த ப்ரொசீஜரை இவங்க ஃபாலோ பண்ணல. ரெண்டாவது, ப்ராப்பரா அந்த வேலைகள் எதுவுமே நடைபெறவில்லை. கும்பாபிஷேகத்துக்காக அவசரமாக சில பணிகளை மேற்கொள்றாங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல அந்த ஆகமத்தின் கீழ் வரக்கூடிய கோவில் அது. அதனால அவங்க செய்வது முற்றிலும் முறையானது இல்லை, அது தப்பானது அப்படிங்கிற மாதிரியான ரிட் பெட்டிஷனை போட்டிருக்காரு.
HRNC பத்தி நமக்கு தெரியும். எல்லா கோவில்களிலும் என்ன மாதிரியான நிர்வாகம் அங்க நடந்துட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு ரிட் பெட்டிஷனை ஒரு டிவோட்டி போட்டிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல காருவள்ளி என்ற இடத்துல, சேலத்துல ஓமலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று மலை மேல இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில் வந்து நான் பலமுறை போயிருக்கேன். அங்க சேலம் மாவட்டத்துல என்ன ஒரு நம்பிக்கைன்னா, திருப்பதிக்கு யாராவது போக முடியவில்லை என்று சொன்னால், சின்ன திருப்பதி, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல், திருப்பதி போய் மாவிளக்கு போடுறேன், திருப்பதி போய் மொட்டை போடுறேன், ஏதாவது வேண்டிருப்பாங்க, போக முடியாது அப்படின்னா சின்ன திருப்பதிக்கு போனீங்கன்னா போதும். இப்ப திருப்பதிக்கு படியேறி, அது ஒரு படிதான், சும்மா சின்ன குன்று தான். திருப்பதிக்கு படியேறி வர வேண்டியிருக்கேன், போக முடியல, தடங்கள் ஏற்பட்டு விட்டதுன்னா சின்ன திருப்பதிக்கு போய் அதே போல பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்து திருப்பதிக்கு நிகராக உள்ள பெருமாள் கோயிலாக சொல்லப்படுவது இந்த சின்ன திருப்பதி காருவள்ளி என்கின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயில். நீங்க சொன்னபடியே பாஞ்சராத்திர என்கின்ற ஆகம முறைப்படி அந்த கோயில் அமைந்திருக்கிறது. இப்போ என்னன்னா, கோயில்கள்ல, வைஷ்ணவ கோயில்கள்ல 2 வகை இருக்கும், வைகானசம், பாஞ்சராத்திரம். இந்த சைவ ஆகமங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆகமங்களை சிவபெருமானே வந்து சொல்லியிருக்காரு. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகமத்துடைய வடிவமாகவே சிவபெருமான் இருக்கிறார். அதே போல விஷ்ணுவே 5 இரவுகள்ல வந்து இந்த மாதிரி இருக்கணும் கோயில் என்று சொல்லப்பட்டது பாஞ்சராத்திரம் என்று சொல்கிறார். அப்ப விஷ்ணுவே சொன்னது, அப்படிதான் அந்த கோயில் இருக்கணும். அப்படின்னா நீ மாத்ததுக்கு உனக்கு எப்படி உரிமை இருக்கு? யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க? பண்ணவே கூடாது. இப்ப கோயில்ல இப்ப கர்ப்பகிரகம் எப்படி இருக்கணும், இப்ப சிவன் கோயில்னா பைரவ சன்னதி எங்க இருக்கணும், எல்லாம் முறை இருக்கு. எந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற, எந்த திசையில எந்த சாமி இருக்கணும், எல்லா முறையும் இருக்கு. நீ மாத்த முடியாது. துர்க சன்னதி எங்க இருக்கணும், பெருமாள் கோயில்ல வந்து சக்கரச்சாளர் இருந்தா பின்னாடி யோக நரசிம்மர் இருக்கணும், இதெல்லாம் முறைகள். நீங்க எப்படி மாத்த முடியும்? ஆகவே பாஞ்சராத்திர முறைக்கு விரோதமாக இந்த கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நடத்தக்கூடிய அந்த சீரமைப்பு பணிகள் வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு குறை இது சொல்லியிருக்கார். கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கார். முதல்ல அதுவே தப்பு, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பாருங்க, ஒரு கோயிலுடைய திருப்பணிகள் முழுமையே அடையவில்லை, ஆனா 30ஆம் கும்பாபிஷேகம் டேட் குறிச்சிட்டாங்க. முழுமையடையாம எப்படி பண்ணுவாங்க? ஆஞ்சநேயர் கோயில் சன்னதி வந்து கட்டுமான பணி இன்னும் நிறைவடையவில்லை, அதுக்குள்ளார வந்து கும்பாபிஷேகம் டேட் கொடுத்து அவங்க பண்ணவும் போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படி பண்ண முடியும்? இன்னும் இருக்கக்கூடிய 7 நாள்ல முடியவும் முடியாது. கோவில் பணிகள் முழுமை பெறாமல் HRNC அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனாலேயே சீக்கிரமா பண்ணணும். இப்ப இதே போல பாருங்க, தென்காசி கோயில்ல கும்பாபிஷேகம், காசி விஸ்வநாதர் கோயில்ல இந்த பணிகள் முழுமையடையல. அது வந்து ஒண்ணு பணிகள் முழுமையடையாமல் பண்றது ஒரு அபச்சாரம். இன்னொன்று பாதுகாப்பு. கும்பாபிஷேகத்தின பேர் வருவாங்களே, இதான் இடிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? பாதுகாப்பு ஏற்பாடு, சேஃப்டி, செக்யூரிட்டி கிடையாது இல்லையா? அப்ப இந்த மாதிரி வந்து தடை உத்தரவு கோடி வழக்கு போட்டா, நிஷா பானு அவங்க தான் வழக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தடை, சரி, கரெக்டா கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தடை நீக்கம் விளக்கப்படுகிறது. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோபுரத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்து, நல்ல வேலை யாருக்கு எந்த பிரச்சனையும் வரல. உடனே நம்ம திருப்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி முறையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமல் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துனீங்க, அதனால இது கேன்சல், திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரோட்டா ஜோக்ல வரும். அந்த மாதிரி இது கேன்சல், மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்துங்கள் உத்தரவு போடுறாங்க. ஏப்பா இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடு குளறுபடி பண்ண அதிகாரிகள் இருக்காங்களே, அவசரமா பண்ணீங்களே. இப்ப ஜோசப் விஜய் நடத்தின கூட்டத்துல வந்து ஏதாவது பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதுக்கான நஷ்ட ஈடு யார் கொடுக்கணும்? அந்த கட்சி கொடுக்கணும் தானே சொல்றாங்க. இப்ப இதே போல அவங்க இப்ப வரைமுறையில அதான் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பாதுகாப்பு அரசியல் கட்சி நடத்தி அது ஏதாவது யாருக்கா அசம்பாவிதம் ஏற்பட்டு டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட்ல கொடுக்கணும், அவங்கதான் பொறுப்பு. இப்ப இந்த கும்பாபிஷேகம் வந்து தடை என்று சொல்லி திருப்பி இவங்களே போய் கேட்டு திருப்பி அதிகாரிகள் சரி நாங்களா எல்லாம் பண்றோம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து ஏதோ பண்ணி தடையை நீக்கி திருப்பி கொடுத்து கும்பாபிஷேகத்துல இப்படி குளறுபடி நடந்திருக்குன்னா அப்ப அதுக்கு பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? அதிகாரிகள். இப்ப அதிகாரிகள் தங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடித்து இதை சரி பண்ணணும் என்று இந்த நிஷா பானு அம்மையார் சொல்லியிருந்தாங்கன்னா, நீதி பரிபாலனம் நிலைநாட்டப்பட்ட அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. சொல்லியிருந்தாங்கன்னா அதோட நிறுத்திக்கிறேன். சொல்லலங்கிறது உண்மை.
அப்ப திருப்பி இன்னொரு கும்பாபிஷேகம் நடத்துங்களாம். இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துனீங்கன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு கோயில கும்பாபிஷேகம் நடத்துறதுன்னா உடனே HRMC உடனே அப்படியே ஃபண்ட் எல்லாம் எடுத்து அலோகேட் பண்ணி அப்படிலாம் பண்றது இல்ல. நீங்க போய் எங்க வேணா கேட்டு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் பல கும்பாபிஷேகங்கள் நடத்தி காட்டிய ஒரு ஹிந்துக்களுக்கான அரசு இந்த திமுக அரசு என்று பேப்பர்ல போடுறாங்க இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் நடத்த எல்லா கோயில போய் விசாரிச்சு பாருங்க. 2 கோடி ரூபாய் கும்பாபிஷேக பட்ஜெட்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த பொதுமக்கள் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள் வசூல் பண்ணி அதை முழுக்க HRMC இந்தாங்க ஐயான்னு கொடுத்துடணும். அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு இவர் தான் பட்ஜெட் எழுதுவார். யாகசாலைக்கு இத்தனை கோடி செலவு செய்யப்பட்டது, இதுக்கு எல்லாம் இவங்க தான் கணக்கு எழுதுவாங்க. கணக்கு எழுதுதான் எனக்கு வேலை. அது என்ன சரியா நமக்கு தெரியாது, இவங்க கையில கொடுத்துடணும். அப்புறம் HRMC ஒரு 50, அதுல ஒரு 30% அவங்க அங்கிருந்து கொடுப்பாங்க. அப்ப இது ஒரு அரசியல் திருவிழாவாக போய்கொண்டிருக்கின்றே தவிர ஆன்மீக திருவிழாவாக இவங்க நடத்தல. இதை வச்சு பேர் வாங்கணும். 1, இந்த கலெக்ஷன்ல கமிஷன் பார்க்கணும். 2 தான் நடந்துட்டு இருக்கு. போய் பாருங்க, நீங்க பல இடங்களை கேளுங்க. நான் ஒரு இடம் 2 இடம் இல்ல, அத்தனை இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் லால்குடி பக்கத்துல சொன்னார், இதே போல அந்த ஊருக்கு கூட நான் பேர் சொல்ல விரும்பல, 2 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பாதி அளவு கூட வந்து செலவு பண்ணல, கணக்கு மட்டும் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா மக்கள் இங்க ஊர் கோயில் சொல்லி அவங்க வசூல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவன் பண்ண முடியாது, HRMC கையில தான் கொடுத்தாகணும். அப்போ ஒரு கலெக்ஷன் திருவிழாவாக இந்த HRMC பார்க்கிறதே தவிர அதுல யார் யாருக்கு எவ்வளவு போகுது தெரியாது நமக்கு. அதனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். அடுத்து முடிச்சு அடுத்து இன்னொரு கோயில், அடுத்து இன்னொரு கோயில். அப்ப இந்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய அரசு என்ற ஒரு பெயர், எலெக்ஷனுக்கு ஃபண்டு, ஒரே கல்ல எத்தனை மாங்க பாருங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த HRMC-னுடைய இந்த அதிகாரிகளுக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் ஆகம விதியை ஃபாலோ பண்ணும், எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்ல பண்ணிட்டு நான் போறேன் அவ்வளவுதான். நான் ஏன் செக்யூரிட்டி பத்தி கவலை பண்ணும், செக்யூரிட்டி தான் பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி கோர்ட்ல கேஸ் போட்டா அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரப்போகுது, HRMC-க்கு பிரச்சனை வரப்போகுது. திருப்பி இன்னொரு கும்பாபிஷேகம் கொடுத்தாங்க அந்த அம்மையார், அது மாதிரி வேற ஏதாவது சொல்ல போறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா HRMC-னுடைய ரூல் பிரகாரம் கும்பாபிஷேகம் நடத்துவதோ, கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிப்பதோ, கும்பாபிஷேகம் எப்படி நடத்தணும் என்று முடிவு செய்வது HRMC-க்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் நாட் எலிஜிபிள், எலிஜிபிலிட்டியே கிடையாது. அந்த கோயிலுடைய அறங்காவலர் குழு மட்டும்தான் அதை முடிவு பண்ணணும். ஒரு ஜோக் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இந்த திருப்பதி சின்ன திருப்பதி கோயிலுக்கு அறங்காவலர் குழுவே இல்லை, கிடையாது. பல கோவில்கள் அப்படித்தானே இருக்கு. அறங்காவலர் குழு இல்லாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்? இவங்க ஒண்ணு கணக்கு தானே தணிக்கை பார்க்க முடியும். அறங்காவலர் குழு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க, பணம் வசூல் பண்ணுவாங்க, எல்லா நிகழ்ச்சி யோசனை பண்ணுவாங்க, யார் ஒரு நாள் முடிவு பண்ணுவாங்க. பணத்தை கொஞ்சம் கொடுத்த பிறகு நிர்வாகம் தான் பண்ணணும். அறங்காவலர் குழுவே இல்லையா, HRMC எப்படி பண்ண முடியும்? Who gave you the rights? அப்ப விதிமுறைகள் எங்கேயே வருது இல்லையா? இதுல பாருங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஒருத்தர் தடை உத்தரவு நிறுத்த சொல்லி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதை வழக்கு விசாரணைக்கு எடுத்து விட்டு இது வந்து அடுத்து தள்ளி வைக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்து 10 நாள் கழித்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்க போறாங்களாம். அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீதிமன்றத்துல அவ்வளவு வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதுனால எதுக்கு பிரையாரிட்டைஸ்னு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது இப்ப இதுவே வந்து ஒரு மசூதிக்கோ ஒரு சர்ச்சுக்கோ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணிக்கோங்க. முடிவு உங்ககிட்டே விட்டுறேன். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகுதான் அது வழக்கே எடுக்கவே போறாங்க விசாரணைக்கு. புரிஞ்சுங்களா? ஆகவே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளார கூட்டா இருக்காங்களா நமக்கு தெரியாது. இதுல பாருங்க, நம்ம CTVல தீவட்டிப்பட்டி பத்தி ஒரு சேலம் தீவட்டிப்பட்டி போட்டிலும் ஒரு நம்ம ராஜேஷ் மேலையுமே வழக்கு தொடர்ந்து உங்க ராஜேஷ் வழக்கு இருந்தது. அந்த இடத்துல வந்து அரசு நிலத்தை முறைகேடாக அந்த ஊர்ல வந்து ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. முஸ்லிம்களுக்காக வந்து ஒரு ஈத்கா பள்ளிவாசல் தொழுவதற்காக தீவட்டிப்பட்டி என்கிற ஊர், அந்த ஊர் இந்த சின்ன திருப்பதி பக்கத்து உள்ள அருகில் உள்ள ஊர் தான். அந்த ஊர்ல இதே போல நாகூர் மீரான் என்கின்ற வருவாய் அதிகாரி, அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அவர் தான் இந்த எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஒரு முஸ்லீம் கூட இல்லாத இடத்துல வந்து முஸ்லிம்களுக்காக ஈத்கா பள்ளிவாசல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைப்புதல் போட்டாங்க. அழைப்புதல்ல நாகூர் மீரான் பெயர் போட்டிருக்கிறது இன்விடேஷன்ல. அங்குள்ள இந்துக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பு போட்டு வீட்டை விட்டு வெளியே வராதன்னு தடுத்து
முறைகேடாக வந்து சட்டவிரோதமாக இந்துக்கள் பொது இடமாக ஆண்டு விழா சமயத்துல பலி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அதை மறித்து அதை கட்டடம் கட்டி கோர்ட்ல ஸ்டே போட்ட பிறகும் கட்டடம் கட்டி இத்தனையும் செய்து கொடுத்த நாகூர் மீரான் அவர் பேர் போட்டிருக்கு, வாங்க வாங்க கலந்துக்கங்கன்னு HRMC போட்டிருக்காங்க. சனாதனத்தை டெங்குவை போல ஒழிப்பேன், கொசுவை ஒழிப்பதை போல ஒழிப்பேன் என்றெல்லாம் பொது மேடையில சபதம் விட்ட உதயநிதி ஸ்டாலின் பேர் அந்த கும்பாபிஷேக பத்திரிகையில போட்டிருக்கு. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பாங்க இல்லையா? அதனால எனக்கு கேட்க கூடாதுன்னு அந்த பழமொழியை மாத்தணும்னு சொல்றேன். நம்ம இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, உதயநிதிக்கும் சின்ன திருப்பதிக்கு என்ன சம்பந்தம்? அதை ஒழிக்கிறான்ல அவர் சொல்றாரு, அவரை பேர் ஏன் போடுறீங்க? அப்ப HRMC எந்த அளவுக்கு வந்து ஹிந்து விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதை நான் சொல்ல வரேன். கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு HRMCயா இல்ல அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடுது இருக்காக்கா? எதுக்கு இருக்கு? அதனால நிச்சயமா வந்து ஆகம விரோதமாக செயல்பட்டால் அந்த பெருமாள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்துல வந்து கோபுரத்துல இருந்து ஒண்ணு சின்ன கீழே வந்து அது பெரிய அபசகுணம். அதெல்லாம் நாட்டு மன்னனுக்கே ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அதனால நல்லதில்ல, இந்த அரசாங்கம் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும். அது வந்து சத்தியமான வார்த்தை, பொய் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. அது ஃபார்மர் சிசிலி அந்த நாட்டோட ஒரு பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மிஷல் பேஷெட்னு அவங்க பேரு. இந்த லேடி யாரு அப்படின்னா, இவர்கள் வந்து ஃபார்மர் ஹியூமன் ரைட்ஸ்லயும் இருந்திருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ்லயும் ஹெட்டா இருந்திருக்காங்க. அப்போ இந்தியா மீது வந்து அந்த ஆர்டிகிள் 370 நீக்கத்தின் போது வழக்கு தொடர்ந்தவர்கள், CAA-வை எதிர்த்தவர்கள், NRC-யை எதிர்த்தவர்கள், இப்படி பல விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கையை எடுத்தவர்கள். இவருக்கு காங்கிரஸ் அரசு இப்போ இல்ல, ஆனா காங்கிரஸ் அந்த கட்சி இப்போ இப்படி ஒரு விருதை கொடுத்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, உங்க ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை வைத்து நீ யார் என்பதை நான் முடிவு செய்து கொள்வேன். இப்ப இவங்க யாரை அக்னாலஜ் பண்றாங்க, யாரை கௌரவிக்கிறார்கள், யாரை பாராட்டுகிறார்கள் என்று தெரிந்தால் இவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப யாரு கொடுத்திருக்காங்கன்னா USCIRF அப்படிங்கிற பெயர்ல உள்ள ஒரு அமைப்பு. நீங்க சொன்னபடி மனித உரிமைகளை காப்பதற்காக உள்ள அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைப்பு. அதை இந்த அம்மா தான் நடத்துறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அமைப்பு மூலமாக இந்தியாவை எதிர்த்து ஒரு அறிக்கை வரும். அதே அறிக்கை ஒவ்வொரு வருஷம் வெளியிடுவாங்க. சர்வதேச அரங்குல பல பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பல்வேறு அந்த இன்டர்நேஷனல் ஃபோரம் இருக்கும் இல்லையா, இன்டெலெக்சுவல்ஸ் ஃபோரம், எல்லா ஃபோரத்திலையும் இதே அறிக்கை திரும்ப திரும்ப 2-3 வார்த்தை மட்டும் முன்ன பண்ண மாறி இருக்கும். அறிக்கை மாறவே மாறாது, எதிராக தான் இருக்கும் இந்தியாவிற்கு. என்னன்னா சொல்லுவாங்கன்னா, இந்தியாவிலே சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து பிளான் பண்ணி சிறுபான்மை மீது தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு சில உதாரணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, காஷ்மீரிலே மனித உரிமைகள் அனைத்தும் மீறப்படுகின்றன, சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் NRC கொண்டு போறாங்க, சிட்டிசன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது இங்கு உள்ள சிறுபான்மைக்கு பெரிய ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயம். இதை இவங்க சொல்றாங்க, அங்க உட்காந்து அமெரிக்காவில் சொல்றாங்களாம், வழக்கு தொடுப்பாங்க CAA-க்கு எதிராக. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு, ஆமாமா நீங்க சொல்ல கரெக்டுங்க, உங்களை நாங்க கௌரிக்கிறோங்க, சமாதானம் அமைதிக்கான விருதை நாங்க கொடுக்கிறோம், இந்திரா காந்தி பெயரில் உள்ளது, இந்திரா காந்தி பெயர்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யார் சர்வதேச அரங்கில் தொடர்ந்து இந்துக்களை, இந்தியாவை ரிப்பீட், யார் சர்வதேச அரங்களை தொடர்ந்து பாரத நாட்டை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாட்டை அசிங்கப்படுத்துகிறார்களோ, இந்த நாட்டை பலவீனப்படுத்த நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஆளை நீ கௌரவிக்கிறான்னு சொன்னா நீ யாரு? இந்த காங்கிரஸ் என்று நீங்க சொன்னீங்க, இந்திரா காங்கிரஸ் இது வேறன்னு சொன்னீங்க, எல்லாம் ஒரே காங்கிரஸ், நாங்கள் அதே காங்கிரஸ் தான் என்று காங்கிரஸ்காரனே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஆலன் ஆக்டேவியம் ஹியூம் என்கின்ற வெள்ளக்காரன் ஆரம்பித்த காங்கிரஸ் வேறு, இப்ப இருக்க இந்திரா காங்கிரஸ் வேறு. நீங்க சொன்னா ஒத்துக்க தயாரா இல்ல.
அதனால நாமளும் அதை ஒத்துக்குவோம். அப்ப அந்த வெள்ளைக்காரன் என்ன நினைச்சான்னா, சுதந்திர போராட்டத்துல ஈடுபடக்கூடிய அந்த சுதந்திர போராளிகளை வந்து டைல்யூட் பண்ணணும், நீர்த்து போக வைக்கணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் காங்கிரஸ். வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சது, நம்ம நாட்டில் உள்ள தலைவர் ஆரம்பிக்கல. ஒரு வெள்ளைக்கார ஆரம்பிச்ச இயக்கத்தை ஃபார்ச்சுனேட்டா திலகர் வந்த போது ஒரு தேசபக்தி இயக்கமா மாத்தினார். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸை கலைச்சிருன்னு சொன்னார் காந்தி, மாட்டேன்னாங்க. அதே காங்கிரஸ் நேரு கண்டினியூ பண்ண, நேருக்கு அப்புறம் இந்திரா குடும்பம். அப்ப அப்படியே அந்த பாரம்பரியம் தொடர்கிறது. அதனால அந்த காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ். அப்போ ஒரு வெள்ளைக்காரன் ஆரம்பித்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு நம்ம நாட்டில் பிறக்காத வெளிநாட்டு பிரஜையா இருக்கக்கூடிய ஒருத்தர் வழிநடத்தக்கூடிய, மறைமுகமாக வழிநடத்தக்கூடிய ஒரு காங்கிரஸாக இருக்கிறது. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகவே த காங்கிரஸ் பார்ட்டி ஹஸ் அக்னாலேஜ்டு ஏ செப்பரேட்டிஸ்ட். நம்ம நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தணும், டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதியை இந்த நாட்டில் இருப்பது போல சிறுபான்மை உரிமை எங்கேயும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மை வச்சு தங்கத்தட்டில் வச்சு தாங்குறோம் சொல்லலாம், அந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்காங்க. ஹிந்துக்களுக்கு கிடைக்காத உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க, சட்டத்துக்கு புறம்பாகவே பண்றாங்க, அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். அதுல உள்ளதை விட எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பெனிஃபிட். இதை பத்தி பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் வந்து சிறுபான்மைக்கு ஆபத்து, அச்சுறுத்தல், வாழவே முடியாது என்று ஒவ்வொரு ஆண்டு அறிக்கை விடக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீ வந்து விருது கொடுத்திருக்கனா, அதோட அஜெண்டாவை செயல்படுத்த நினைக்கிறேன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு தேச துரோகமா போயிட்டு இருக்காரு. இந்த ராகுல் காந்தி என்ன பண்றாரு, இதே கொலம்பியாவுக்கு போறாரு, அந்த நாடுகளுக்கு போறாரு, அந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூப்பிட்டு நம்ம நாட்டுக்கு விரோதமா அங்க பேசுறார், இவிஎம் பத்தி அங்க போய் பேசுறார். அங்க உள்ளவனுக்கு என்ன தெரியும், ஓ இந்த மாதிரி ஃப்ராட் பண்றாங்களோ, இங்க நிரூபி, அதெல்லாம் முடியாது. ஃபாரின்ல எங்கேயோ போயிட்டு நம்ம நாட்டுடைய டெமோக்ரஸி பத்தி அங்க போய் பேசுறார். அப்ப இவர் யாரு? சைனாவோட இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஹாஸ் மேட் அ சீக்ரெட் அக்ரிமெண்ட். இது வரைக்கும் என்னன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு கையெழுத்து போட்டாங்க, என்ன கையெழுத்து போட்டாங்க, யாருக்கா தெரியுமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறதா, எத்தனை சீட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் பல மாநிலங்களில் ஆட்சி இல்லாத பொழுது அவங்க பப்ளிக்கா இந்த மாதிரி ஒரு விருதை அறிவிச்சு இந்தியாவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க, அதாவது காங்கிரஸ் என்கின்ற கட்சி அந்த அளவுக்கு வந்து தேச துரோகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இப்ப எதிர்கட்சினா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து அரசியல் ரீதியா உங்களுடைய பிலாசபி அல்லது நீங்க உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம். அரசியல் எதிரிங்கிறது அதுதான். நீங்க பண்றது சரியில்லை, பாஸ்கர் எனக்கு இது பிடிக்கல, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல, அப்படி சொல்லலாம், கண்டனம் எழுப்பலாம். அதுதான் எதிர்கட்சிங்கிறது. ஆனால் நாட்டை பிரிக்க நினைக்கூடியவர்களோட போய் அவனை போய் நீ ஆதரிக்கிறேன்னு சொன்ன அர்த்தம். இவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்ப இந்த காங்கிரஸ் என்பது எந்த அளவுக்கு பெரிய ஆபத்தாக நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட எல்டிடிஇ அமைப்பு, அந்த எல்டிடிஇ அமைப்பு வெளிப்படையா வந்து அதை ஆதரித்து இப்ப ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள கட்சி வந்து அந்த கட்சி சேர்ந்தவங்களை கட்டிப்பிடிக்கிறார் முதலமைச்சர். தடை செய்யப்பட்ட அமைப்பு, ஏன்னா தமிழர்களாம், அதனால இவங்க கட்டிப்பிடிப்பாங்க. அதோட பாருங்க, இப்போ உங்க தேன்மொழி சவுந்தரராஜன் விருது கொடுத்திருக்காங்க. வெளிப்படையாக காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரித்து பேசக்கூடிய ஒருத்தருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் வந்து விருது கொடுத்து கௌரவிக்கிறது, திமுக அரசாங்கம். அப்ப வெளிப்படையாக பிரிவினைவாதத்தையும் இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் நினைக்கூடியவர்களையும் கௌரவிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், திமுக ரெண்டுமே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த எலெக்ஷன் கமிஷனோ அல்லது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் இவெல்லாம் வந்து ஒரு கேள்வியாவது கேட்பாங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களே, உங்களுடைய அரசியல் கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படி ஒரு கேள்வி கேட்டு விளக்கமாக கேட்பாங்களா? பார்ப்போம். இன்றைய நிறைவு செய்தியாக, ஒவ்வொரு நாடுகளிலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் அந்த அரசாங்கம் ஸ்திரமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை குறித்து பொதுமக்களிடையே ஒரு கருத்தை கேட்டு அது குறித்த ஆய்வு ஒன்று வெளியில வந்திருக்கு.
அதுல இந்தியாவிற்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. 78% மக்கள் நம்புகிறார்கள் இது ஒரு ஸ்திரமான அரசாங்கமா இருக்கும், ஸ்திரத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தலைமையிலான அரசிற்கு கிட்டத்தட்ட 78% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 3வது அந்த ஆர்டர்ல 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதல் இடம் சவுதி அரேபியாவுக்கும், 2வது இடம் சைனாவுக்கும், 3வது இடத்துல பாரதமும் இடம் பெற்றிருக்கிறது. சரி, எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் போய் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு வந்து நேரடி அனுபவம் இல்லை. சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள்ல அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? என்னுடைய சந்தேகம். சொல்லுங்க. இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க அதற்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போ சவுதி அரேபியால போயிட்டு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்று ஒரு 1000 பேர் போய் கேள்வி கேட்டாங்கன்னா இல்ல என்ன சொல்லுவாங்க? ஓஹோ ஆஹா ஓஹோன்னு தான் சொல்லணும். இதே போல அருமையான ஒரு நாடு டிபோர்ட் பண்ணிடுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? சரி, சைனாக்கு வருவோம். சவுதி அரேபியா முதல் இடம். அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு மேல நான் இதுக்கு வாசகரே முடிவு பண்ணிக்குவாங்க. சைனாக்கு வருவோம். சைனால வந்து ஜி ஜின்பிங் அவர் தான் இப்ப ஆட்சியில இருக்காரு. அப்ப திடீர்னு காணாம போறாருங்கிறாங்க, திருப்பி அவர் தான் இருக்காங்கிறாங்க. யார் இருக்காங்கன்னு தெரியாது. சரி, அவருடைய ஆட்சியை பற்றி உங்க கருத்து சொல்லுங்கன்னு சொன்னா அவருடைய ஆட்சி சரியாக அப்படின்னு சொன்னா அப்புறம் தலை இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க. சரியாக இருக்குன்னு சொல்ல இன்னும் வந்துச்சுன்னா தலை விட்டுருவோம். அந்த 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 வேர்டுக்காக பார்த்துட்டு அந்த லெட்டர் மாறிடுச்சுன்னா டப்பு தலை எடுத்துருவோம். அப்ப சைனால வந்து இந்த அரசாங்கம் வந்து நன்றாக செயல்படுகிறது என்பதை தவிர மாற்று கருத்து யாராவது சொல்ல முடியுமா? அப்ப இந்த ரெண்டுமே ரூல்ட் அவுட் இல்லையா? இந்த ரெண்டும் வந்து ஒரு சரியான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்களா என்று எடுத்துக்கவே முடியாது, அதை கணக்கிலே எடுத்துக்க வேணாம். அப்ப உண்மையிலே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி 3வது இடத்துல கூடிய இந்தியா தான். அதை ஒண்ணுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். ஆமா, இங்க வந்து சாதாரண ஒரு ரோடு டீ கடையில வந்து டீ குடிக்கிற லுங்கி மடிச்சு கட்டுற ஒருத்தன் கூட வந்து மோடியை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய உரிமைங்க இங்க திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. திராவிட மாடல் அரசுல மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடியவங்க மோடியை தீர்த்து கட்டலாம்னு சொல்லக்கூடிய தைரியத்தையும் இருக்கு. சாக்கடையில தண்ணி வழிஞ்சு ஓட மோடி, ஏ மோடி என்ன செய்கிறாய்? குடி தண்ணீர் வராட்ட, ஏ மோடி என்ன செய்கிறாய்? கரண்ட் கட்டண மோடி. அந்த அளவுக்கு மோடியை கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 78% பேர்கள் 79% வந்து மோடியை ஆதரித்து, மோடி ஆட்சியை ஆதரித்து ஸ்லாகித்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையாக ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு புள்ளி விவரமா எடுத்துக்க முடியும். அதனால முதல் ரெண்டையும் தள்ளுபடி பண்ணிட்டு தான் முதலிடம் நான் எடுத்துக்கணும். இல்ல, அடுத்தடுத்து உலக வல்லரசு, உலக அரங்கிலே வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் அதற்கு பின்னாடி தான் வருது. லெஸ் தென் 50%. அமெரிக்கா, கனடா எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இஸ் இந்தியா. அப்ப இந்தியாவில் 79% மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் தான் வேர்ல்டு லெவல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாயகன் வேற யாருமே இல்ல. உலக வரலாற்றுல இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து எந்த அளவுக்கு அபப்பிரச்சாரம் மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்தீங்கன்னா, டிவி எடுத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது மோடி திட்டாதா ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து எது வந்தாலும் மோடி காரணம், எது வந்தாலும் மோடி. தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். அப்ப தொடர்ந்து இப்படி சொல்லி வந்த பிறகும் கூட மக்கள் மோடியின் பேச்சை கேட்கிறார்கள். தொடர்ந்து இவ்வளவு அபவாதம் வந்த பிறகு கூட மக்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். பீகார்ல பெருவாரியான ஆதரவு. மக்கள் மோடி மீது நம்பிக்கை இழக்கவில்லை. எப்ப ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த நாள் போய் யாரும் கேள்வி கேட்கல. 12 ஆண்டுகள் ஆட்சி பண்ண பிறகு போய் கேட்டா இந்த மாதிரி சொல்றான்னா அப்ப இதான் ஏத்துக்கும். சரிங்களா? இது முக்கியமானது. அப்ப இவங்க மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம்னா, மோடியை பார்க்கிறாங்க, அவருடைய தியாகத்தை பார்க்கிறார்கள், அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார்கள், அவருடைய கடின உழைப்பை பார்க்கிறார்கள். அப்ப மோடியுடைய அர்ப்பணிப்புக்கு, தேசபக்திக்கு, கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசாத நான் பார்க்கிறேன். மக்களுடைய தீர்ப்பாத நான் பார்க்கிறேன். யாரும் ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ண இப்படி சொல்லுங்கன்னு. சைனால இருக்க மாதிரி, சவுதி அரேபியா மாதிரி இல்லை, அவங்க ஃப்ரீயா சொல்ல முடியும். அப்படி சூழ்நிலையில இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இட் ஆட்ஸ் அ வேல்யூ. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கனடா போல அல்லது அமெரிக்கா போல பல நாடுகளில் கூட 50% அதை விட கீழே தான் இருக்கு. அப்ப நீங்க தொடர்ந்து பார்க்கலாம், அமெரிக்காவோ இப்ப ட்ரம்ப் ஆட்சியோ இல்ல கனடாவோ
மோடியை வந்து எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஏன் பண்றான்? இந்த நாடு ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாம போயாச்சுன்னா நாடை வந்து பலவீனப்படுத்த முடியும். அதுக்காக அவன் அந்த மாதிரி யோசனை பண்றான். அப்ப இது எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பதை உலக அளவிலே பல நாடுகளிலே பல பேர் சர்வே எடுத்து கடைசியா சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளை கொடுத்து வைத்தவர்கள் மோடியின் கருத்தை வலுப்படுத்துவோம். அதே போல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை கூடி ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய, தேசத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த ஹிந்துத்துவ கொள்கையின் மூலமாக இப்படி வந்திருக்கிறார். அந்த கொள்கைக்கு இது ஒரு பரிசா நம்ம கொள்கை கிடைத்த வெற்றியா அதை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தி வரக்கூடிய RSS பாசறைக்கு இந்த பெருமை போய் சேரட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.